2021ல சொல்லுது. இதுதான் வந்து அவுட்வர்டு சப்ளைல இருக்கிற எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இன்வர்டை பொறுத்த வரைக்கும் வந்து டேபிள் நம்பர் 6. இன்வர்டை பொறுத்த வரைக்கும் வந்து டேபிள் நம்பர் 6ல இந்த இயர் உண்டானதை இந்த இயரே ரிப்போர்ட் பண்றது. இதுல எதாவது ஆப்ஷனல், எதாவது மேண்டேட்டரி, இதெல்லாம் சொல்லிட்டோம். டேபிள் 6A நான் 3Bல என்ன போட்டணும் ஆட்டோமேட்டிக்கா வந்து கேப்சர் ஆகும். டேபிள் 6Bல இருந்து மீதி இருக்கிறது எல்லாமே செக்ரிகேட் பண்ணி நான் வந்து கொடுக்க வேண்டும். இன்புட் சர்வீஸ இன்புட்ல கொடுக்கணும். கேபிட்டல் குட்ஸ கேபிட்டல் குட்ஸ்ல கொடுக்கணும். இதுல வந்து ஆர்சிஎம், இம்போர்ட்ஸ், எஸ்சிஇசட்ஸ், இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் இதெல்லாம் பைஃபர்கேட் பண்ண வேண்டும்ன்றதா 6Aல வந்து போடுறது. 3Bல என்ன போட்டணும் 6Aல வரும். ஓகேங்களா? ஆர்சிஎம் சேர்ந்து வரும். அந்த ஆர்சிஎம் பைஃபர்கேட் பண்ணி பிரிச்சு எடுக்க வேண்டும் சொல்றதுதான் டேபிள் நம்பர் 6. 22-23 கேப்சர் பண்ணா டேபிள் நம்பர் 6. 22-23 ரிவர்சல் பண்ற டேபிள் நம்பர் 7. இந்த ரிவர்சலை பொறுத்த வரைக்கும் 180 நாள்ல நான் பேமெண்ட் பண்ணல அப்படின்னா from the date of invoice ரூல் நம்பர் 37. ஐஎஸ்டிஎன் கிரெடிட் நோட் ஏதாவது கொடுத்தனா ரூல் நம்பர் 39. என்னுடைய இன்புட்டும் காமன் கிரெடிட் ரிவர்சல் பண்ணா ரூல் நம்பர் 42 and 43. பிளாக் கிரெடிட் 17 subsection 5. tran 1 tran 2 ரிவர்சல் பண்ணா 7F 7G. இதை தவிர்த்து வேற எதுவுமே ஏதாவது இருந்ததுன்னா 7Hல 22-23 ரிவர்சல 22-23 ரிவர்சலே பண்ணோம் அப்படின்னா டேபிள் நம்பர் 7. ஓகேங்களா? இப்போ இந்த டேபிள்ல 8Aன்றது GSTR 2A அப்படின்னு நம்ம தெரியும். டேபிள் நம்பர் 13ல ஃபிகர் என்ன போடுறோமோ அதே ஃபிகரை 8Cல கேப்சர் பண்ண வேண்டும். ஏதாவது டேபிள் நம்பர் 12ல போட்டா இங்க டேபிள் நம்பர் 13ல மைனஸ் கேப்சர் பண்ணணும். பிராக்டிகலா இந்த டேபிள்ஸ் இருக்கு. இப்போ பிராக்டிகல் எக்ஸாம்பிள் இன்னும் சரியா அரை மணி நேரம் இருக்கு. அரை மணி நேரத்துல முடிச்சிடறேன், கோச்சிக்காதீங்க. நான் எக்ஸாம்பிள்ஸ் இன்வர்ட் எக்ஸாம்பிள் நான் கண்டினியூ பண்ணவா வேணாமா? ப்ளீஸ் எஸ் ஆர் நோ ப்ளீஸ் சாட்ல சொல்லுங்க. எஸ் சார், கண்டினியூ பண்ணுங்க சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார். சம்திங் சார் பப்ளிக் சொல்லிட்டாங்க. அவங்க என்ன டைம் ஆயிடுச்சு க்ளோஸ் பண்ணலாமா அல்லது கண்டினியூ பண்ணலாம்? எஸ் ஆர் நோ ப்ளீஸ். கண்டினியூ பண்ணலாம் சார், கண்டிப்பா. ஓகே, ஒரு 8-9 எக்ஸாம்பிள் தான், ரொம்பலாம் இல்ல. 9C ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடலாம். ஓகேங்களா? எஸ் சார், தேங்க்யூ பிஆர்எஸ் வாசன் சார். தேங்க்யூ சார் பிஆர்எஸ் வாசன் சார். தேங்க்யூ ஃபார் கமிங் சார். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம வந்து போறோம். இந்த எக்ஸாம்பிள்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 22-23 நான் இன்புட் எடுத்தா என்ன பண்ணணும்? இது நம்ம 4 விதமா. என்னோட இன்புட் எவ்வளவு, நான் 3Bல எப்படி ட்ராக் பண்றேன், 3Bல எப்படி ட்ராக் பண்றேன், GSTR 6Aல எப்படி ட்ராக் பண்றேன், GSTR 9ல 8A ட்ராக் பண்றேன். இந்த 4 விதமான ட்ராக்கிங்கும் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஈஸியா கத்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. இப்போ டேபிள் நம்பர் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 22-23 கிளைம் பண்ணா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கேள்வி. சார், என்னுடைய புக்ஸ்ல மொத்தம் வந்து CGST 2800, HGST 2800, IGST 6750. அப்போ 3Bலயும் அதே சேம் ஃபிகர், பெர்ஃபெக்ட்லி மேட்ச், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ 3Bல ட்ராக் பண்றேன். அந்த 3Bல ட்ராக் பண்ணும்போது அந்த பிரேக்கப் 2800, 6750 இம்போர்ட் 1000 ரூபாய், RCM ஆல் அதர் ITC. இந்த ஆல் அதர் ஐடிசில போடுறதுதான் B2B பர்ச்சேஸ். ஓகேங்களா? B2B பர்ச்சேஸ். இத டேபிள்ல GSTR 9ல எப்படி ட்ராக் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது கொஸ்டின்ல சொல்லுங்க. இந்த ஆல் அதர் ஐடிசில போடுற ஃபிகரு டேபிள் நம்பர் 6Aல வருமா வராதா? சார், B2B பர்ச்சேஸ் டேபிள் 3Bல போடுறது. டேபிள் நம்பர் 6Aல நான் 3Bல என்ன ஃபிகர் கொடுக்கணும் அது ஆட்டோ பாப்புலேட் ஆகி உட்காரும். ஓகேவா? இங்க பாருங்க, எஸ் எஸ் எஸ். அப்படி உட்காரும் போது இந்த இடத்துல வந்து உட்காருது. ஓகேங்களா? உட்காரும் போது டேபிள் 6A இங்க 4A5ல போட்ட ஃபிகர் வருது. இந்த நான் ட்ராக் பண்ணும்போது B2 4A5ல போட்டதுதான் B2B பர்ச்சேஸ் நான் போடுறேன். RCM 6Dல ட்ராக் பண்றேன், 6Eல ட்ராக் பண்றது. அப்போ இந்த 2800, 6750 ட்ராக் ஆயிடும். இந்த 6Bல போட்ட ஃபிகர் தான் 8Bல வந்து GSTR 2Aல ட்ராக் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த 2500, 5000 மட்டும்தான் GSTR 2Aல வரும், மீதிலாம் வராது. ஓகேங்களா? அப்படி வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? இந்த ஃபார்ம்ல பார்க்கும்போது டேபிள் நம்பர் 8ல பாத்தீங்கன்னா டேபிள் நம்பர் 8ல உங்களுக்கு வந்து 2500 இம்போர்ட் ஆட்டோமேட்டிக்கா உட்காந்துரும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த டேபிள் பர்ஃபெக்ட் மேட்ச் ஏதாவது டவுட் இருக்கா? எஸ் ஆர் நோ ப்ளீஸ்.
நோ ப்ளீஸ் கண்டினியூ. ஓகே ஓகே, அடுத்த டேபிள் நெக்ஸ்ட் டேபிள். ஓகேங்களா, 22 23 22 23 23 20. ப்ளீஸ் கோ பேக் சார். சார் வந்துட்டேன் சார் வந்துட்டேன் சார். என்னுடைய இன்புட் நான் 3B-ல 2800 6250 நான் போட்டதை 3B-ல நான் ட்ராக் பண்றேன் சார். 3B-ல ட்ராக் பண்றது B2B மட்டும் 2500 5000. இந்த ஃபிகர் தான் சார் 6A-ல வரும். 6A-ல இருந்து அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ. 6B-ல கண்டினியூ ஆகும். 6B-ல போறதா 8B-ல கண்டினியூ ஆகும். தேங்க்யூ சார். ஓகே, இந்த இயர் உண்டானது நெக்ஸ்ட் இயர் நான் கேப்சர் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது என் புக்ஸ்ல CGST SGST 1000 ரூபாய். நான் 3B-ல 750 ரூபாய் கரண்ட் இயர்லயும் 250 ரூபாய் நெக்ஸ்ட் இயர்லயும் எடுக்கிறேன். ஓகேங்களா, இப்ப இப்படி எடுக்கும் போது எப்படி ஃபைல் பண்றது அப்படின்னு 3B-ல நான் எப்படி பண்ணிருப்பேன்? 3B-ல 750 ரூபாய் மட்டும்தான் வந்திருக்கும். 3B-ல இந்த 750 ரூபாய் மட்டும்தான் வரும். ஓகேங்களா, 750 வந்து நான் 4A ஃபைல ட்ராக் பண்றேன். இந்த மீதி இருக்கிறது அது ட்ராக் பண்ண. அப்ப டேபிள் நம்பர் அடுத்து வரக்கூடிய டேபிள் நம்பரு டேபிள் 6ல ஆட்டோமேட்டிக்கா 750 வந்துடும். அதை பைஃபிகேட் பண்ணும்போது 750 போட்டுறேன், டேலி ஆகும். அப்போ அதே 750 தான் வந்து GSTR 2A-ல வருமா? எஸ் ஆர் நோ? 1000 ரூபாய் வருமா? 750 ரூபாய் வருமா? 1000 ரூபாய் வருமா? 750 ரூபாய் வருமா? 1000 rupees வரும். அப்ப நான் கொடுத்தது என்னது? 750 கொடுத்தேன். மீதி 250 ரூபாய் வந்து டிஃபரன்ஸ் வந்து வரும். அந்த டிஃபரன்ஸ் என்ன சொல்றோம்? இந்த இயர் உண்டானது நெக்ஸ்ட் இயர் நான் கிளைம் பண்றேன் அப்படின்னா டேபிள் நம்பர் 13. டேபிள் 13ல கொடுத்தா 8C-ல அதே ஃபிகர் கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்ட்லி மேட்ச் ஆகும். இங்க பாருங்க, டேபிள் நம்பர் பாருங்க 1000 ரூபாய் வரும். நான் 6B-ல கொடுத்த ஃபிகர் 8B-ல ட்ராக் ஆகும். 250 ரூபாய் நான் 8C-ல இந்த இயர் உண்டானதை நெக்ஸ்ட் இயர் கிளைம் பண்ணன்னு கொடுத்தா பர்ஃபெக்ட்லி மேட்ச். இது புரிஞ்சுதா புரியலையா? எஸ் ஆர் நோ ப்ளீஸ். வெரி சிம்பிள். தேங்க்யூ. ஓகே, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் 22 23 நான் நெக்ஸ்ட் இயர் நான் வந்து கழிக்கிறேன் சார். என் புக்ல ஃபிகர் வந்து 1000 ரூபாய் சார். ஆனா இந்த இயர் நான் தெரியாம 1250 ரூபாய் எடுத்துட்டேன் சார். அதை கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் இயர் ரிவர்சல் பண்றேன் சார். ஓகே சார், நெக்ஸ்ட் இயர் ரிவர்சல் பண்றேன். 3B-ல நான் 1250 ரூபாய் வருமா இல்ல 1000 ரூபாய் வருமா? டேபிள் நம்பர் 3B-ல 1250 ரூபாய் வருமா 1000 ரூபாய் வருமா? நீங்க ப்ளீஸ் போடுங்க. 1250 வருமா 3B-ல? நான் 22 23 1250 1250 ரூபாய் வரும். ஓகேவா? 1250 ரூபாய் வரும். ஓகேங்களா? அப்போ இந்த 1250 8 டேபிள் நம்பர் 6ல 1250 கேப்சர் பண்றேன். ஓகேங்களா? டேபிள் நம்பர் 8 8ல 1000 ரூபாய் வரும். 1250 ரூபாய் ஆட்டோமேட்டிக்கா 6B-ல போட்டா வரும். என்ன சொன்னோம்? இந்த இயர் உண்டானத நெக்ஸ்ட் இயர் நான் ரிவர்சல் பண்ணா டேபிள் நம்பர் 12. டேபிள் நம்பர் 12 கொடுத்தா டேபிள் நம்பர் 8C-ல ரிவர்சல் பண்ணணும்னா மைனஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 1250 ரூபாய் மைனஸ் 250 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் பெர்ஃபெக்ட்லி மேட்ச் ஆகும். இந்த இயர் உண்டானத நெக்ஸ்ட் இயர் ரிவர்சல் பண்ணா 3B-ல எப்படி ட்ராக் பண்ணணும், டேபிள் 6A-ல எப்படி ட்ராக் பண்ணணும், டேபிள் 8-ல எப்படி ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது புரியுதா புரியல? எஸ் ஆர் நோ ப்ளீஸ். சார்ட் ரொம்ப நிரம்பிடுச்சு போல. சார்ட்ல ரொம்ப கீழே போங்க. ஓகே, எஸ். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சார். 22 23 அதுல 21 22 டிரான்சாக்ஷன் வருமா வராதா சார்? எஸ் ஆர் நோ சார். நான் 22 23ல 21 22 3B-ல ஃபிகர் போட்டிருக்க மாட்டேனா? பிக் எக்ஸ் போட்டிருப்பேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய புக்குல வந்து CGST நான் ஒரே ஆக்ட் மட்டும் சொல்றேன், ஃபுல்லா நீங்க பாத்துங்க. CGST 30,000 ரூபாய், 3B-ல 50,000 ரூபாய். ஏன்னா 50,000ல 30,000 கரண்ட் இயருக்கு உண்டானதும் 20,000 ரூபாய் லாஸ்ட் இயருக்கு உண்டானதும் சேர்ந்து நான் இந்த வருஷம் கிளைம் பண்றேன். வித்தின் டைம் லிமிட்ல இருக்கு. அது எந்த செக்ஷன்ல சொல்லுது சார்? செக்ஷன் லாஸ்ட் இயர் உண்டானது கரண்ட் இயரை கிளைம் பண்றது எந்த செக்ஷன்ல சொல்லுது சார்? செக்ஷன் ITC-ல ப்ளீஸ். செக்ஷன் 16 சப்செக்ஷன் 4 டைம் லிமிட். ஓகேவா? இப்போ இப்படி இருக்கும்போது நான் 3B-ல இந்த 30,000 ரூபாய் 50,000 ரூபாய் 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் போட்டது ஆட்டோமேட்டிக்கா கேப்சர் பண்ணும். 3B-ல கேப்சர் பண்றேன்.
இந்த கேப்சர் பண்ணத டேபிள் நம்பர் 6ல எப்படி கேப்சர் பண்றேன்னா 50,000 ரூபாய் ஆட்டோமேட்டிக்கா 6A வரும். இந்த இடத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னு பைஃப்ரிகேட்ல 6Bல எனக்கு 22 வந்து 30,000 ரூபாய் 75,000 ரூபாய் சார். மீதி இருக்கிறத 6Mல கொடுத்துருவேன். ஓகேங்களா? இப்படி 6Mல கொடுத்தேன் அப்படின்னா டேபிள் நம்பர் 6Mனா எனி அதர் ஐடிசி. அதனால கேட்ட எக்ஸ்பிளேஷன் லாஸ்ட் இயருடைய GSTR 990ல டேபிள் நம்பர் 13ம் டேபிள் நம்பர் 8யும் எடுத்து மேட்ச் பண்ணி காமிச்சிக்கலாம். இப்ப இப்படி நான் பிரிச்சு போடுறத டர்ன் ஓவர்ல நான் 2 இயர் அடங்கியிருக்கு, ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் அடங்கியிருக்கு. அதுல இந்த இயருக்கு உண்டானது மட்டும் 6Bல காமிச்சிட்டு மீதி டிஃபரன்சஸ 6Mல கொண்டு போறேன். அப்படி கொண்டு போறதுனால என்னுடைய டேபிள் நம்பர் 8Aல 8Bல எந்த ஒரு பிரச்சனையும் அழகா வந்து டேலி ஆகும். எல்லா பில்லும் 2Aல 2Bல வந்ததுன்னா பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். அப்படின்ற விஷயங்களை எல்லாரும் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்றேன். இது உங்களுக்கு புரியுதா புரியல? எஸ் ஆர் நோ? ஆப்ஷன் நம்பர் 1 இந்த ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் ஆப்ஷன் நம்பர் 1. எஸ் ஆர் நோ ப்ளீஸ்? ஆப்ஷன் நம்பர் 2. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் நம்பர் 1 கையாளுறது தான் பெஸ்ட். இதுதான் 9C இருந்தா ஆப்ஷன் நம்பர் 2, சாரி 9C இருந்தா ஆப்ஷன் நம்பர் 1, 9C இல்லைன்னா ஆப்ஷன் நம்பர் 2. ஓகேங்களா? 9C இருந்ததுன்னா ஆப்ஷன் நம்பர் 1 இஸ் பெஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் போறோம். அடுத்த எக்ஸாம்பிள் போகும்போது இதே எக்ஸாம்பிள எப்படி ட்ராக் பண்றோம் அப்படின்னு போகும்போது சார் அப்படியே நான் 6Mல ஃபிகர் காட்டல, 6Mல காட்டவும் 6Jல டிஃபரன்ஸ் காட்டிடுறேன். 6Jல நாளைக்கு கேட்டாங்கன்னா சார் இந்த இந்த இன்புட் வந்து லாஸ்ட் இயர் உண்டான இன்புட் லாஸ்ட் இயருடைய டேபிள் நம்பர் 13 டேபிள் நம்பர் 8 காமிச்சிருக்கேன்னு வேல்யூ பண்ணி ரிப்ளை கொடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது பெர்ஃபெக்டா வந்து டேபிள் நம்பர் 8ல வந்து மேட்ச் ஆகும். இது ஆப்ஷன் நம்பர் 2. இந்த ஆப்ஷன் நம்பர் 2 போடும்போது 9C போடும்போது சில ப்ராப்ளம் வருது அப்படின்னு நோட்டீஸ் பண்றாங்க. அதனால ஆப்ஷன் நம்பர் 1 போறதே பெஸ்ட், 6Mல காட்டுறதே பெஸ்ட் அப்படின்ற விஷயங்களை உங்களுக்கு வந்து கையாளுற தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா? இதுதான் வந்து இருக்க. இது வந்து இந்த ஃபார்ம்ஸ் பார்த்துட்டோம். சார்ட் ரொம்ப ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து சரி சார். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 22 23 நான் வந்து ஃபார்ம்ஸ்ல நான் அதிகமா எடுத்துட்டேன், நான் ரிவர்சலே பண்ணல. இப்ப என்ன சார் பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறீங்க. ஓகேங்களா? என் புக்ல 500 ரூபாய் இருக்கு, GSTR 3Bல 600 இருக்கு. நெக்ஸ்ட் சப்சிக்வெண்ட் இயர் நான் வந்து ரிவர்சல் பண்ணல அப்படின்னா அந்த 600 ரூபாய் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஓகேங்களா? வரும்போது அது அப்படியே நான் வந்து டேபிள் 6லயும் அதே 600 ரூபாய் ட்ராக் பண்றேன். டேபிள் நம்பர் 8ல 500 ரூபாய் வரும், டேபிள் நம்பர் 6ல 600 வரும். இந்த 100 ருபீஸ் டிஃபரன்சஸ் வந்து நம்ம வந்து DRC 03ல வந்து ரிவர்சல் பண்ணோம் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் வருமா வராதா அப்படின்னு அடுத்த கேள்வி சார் வெங்கடேஸ்வரர் கேட்பாரு. நீங்க மாதிரி இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டீங்க, நான் அவைல் பண்ணிட்டேன் ஆனா யூட்டிலைஸ் பண்ணல, அப்ப இன்ட்ரெஸ்ட் வருமா? இன்ட்ரெஸ்ட் வருமா? வராது. இன்ட்ரெஸ்ட் வராது. இன்ட்ரெஸ்ட் வராது. அப்போ இந்த ஆப்ஷன் நம்பர் 1 ஆப்ஷன் 2. ஓகே ஓகே ஓகே. இந்த டிஃபரன்சஸ்க்கு ரிவர்சல் மட்டும் பண்ணா போதும். அவைல் பண்ணி நாட் யூட்டிலைஸ்ட்னா தேவையில்லை அப்படின்னு நம்ம கொடுக்குறாங்க. இது 88Bல வந்து நீங்க பாத்துக்கலாம். நான் நோட்டிபிகேஷன் முன்னாடி கோட் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன் நம்பர் 2 இதுலயே இந்த ஆப்ஷன்ல இப்படி வரும்போது இந்த இடத்துல வந்து இங்கேயே நான் புக்லயே இங்க ட்ராக் பண்ணி 6Jல டிஃபரன்ஸ் காமிச்சு DRC 03 போட்டா அப்படின்னா 8 டேபிள் 8ல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. 22 23 24 நான் ரிவர்சல் செய்யவில்லை என்றால் எப்படி புக்ஸ கையாளுறது அப்படின்னு பாக்குற எக்ஸாம்பிள் தான் இந்த எக்ஸாம்பிள். 22 23ல என் ஐடிசி இருக்கு சார், நான் கிளைம் பண்ண விட்டுட்டேன். நான் வந்து 22 23 விட்டுட்டேன், 23 24 விட்டேன். ஆனா இப்ப பார்க்கும்போது என்னோட ஃபிகர் அதிகமா இருக்கு சார், நான் என்ன சார் பண்றது? GSTR 9ல இன்புட் டாக்ஸ எடுக்கவே முடியாது. அப்ப ஃபார்ம்ல எப்படி கையாளுறது சார்? என்னுடைய புக்ல 1000 ரூபாய் இருக்கு, போர்ட்டல்லயும் 1000 ரூபாய் இருக்கு 8Aல. ஆனா வந்து 950 ரூபாய் கிளைம் பண்ணிருக்கேன். அப்ப 950 ரூபாய் 3Bல போட்டிருப்பேன். அப்போ டேபிள் நம்பர் 6ல நான் எவ்வளவு போடுவேன்? 950 ரூபாய் போட்டிருப்பேன். ஆனா டேபிள் நம்பர் 8Aல 1000 ரூபாய் வரும். 1000 ரூபாய் வந்ததுல 950 ரூபாய் போட்டா 50 ரூபாய் ஐடிசி டிஃபரன்ஸ் காட்டும். இங்க ஐடிசி அவைலபிள் டிஃபரன்ஸ் இருக்குது, ஐடிசி அவைலபிள் பட் நாட் அவைல்டு அப்படின்னு காமிச்சு நம்மளுடைய ஐடிசிய லாப் டு கவர்மெண்ட் அப்படின்னும் போது தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து இதை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் RCM. 22 23 கட்டிட்டேன். என்னுடைய 10 லட்சம் ரூபாய் GSTR 1ல
ஜிஎஸ்டிஆர் 1 காட்ட மாட்டேன், 3B காட்டுவேன். ஓகேங்களா? அப்படி காட்டும் போது என்னுடைய டேபிள் நம்பர் 4G 10 lakh, டேபிள் 9 பெய்டு ஆட்டோமேட்டிக்கா டேலி ஆயிடும், பிரச்சனை இல்லை. ஆனா இந்த RCM 22, 23, 24 நான் கட்டுறேன் அப்படின்னா அதை எப்படி கையாளணும் அப்படின் போது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் 3rd July 2019 நீ இந்த இயர் நெக்ஸ்ட் இயர் நீ எப்ப கட்டுறியோ நீ அந்த இயர் ரிப்போர்ட்டிங்ல பண்ணிக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த ரிப்போர்ட்டிங் சர்க்குலர் நம்பர் வந்து பிரஸ் ரிலீஸ் வந்து டேட்டட் 3rd July 2019. 23-24 நீ அங்க கட்ட அங்கேயே இன்புட் எடுக்கணும், நீ அங்கேயே காமிச்சா போதும், 22-23 காட்ட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து விஷயங்களை வந்து சொல்றாங்க. அப்போ நாளைக்கு கேட்டான எக்ஸ்பிளனேஷன் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த மாதிரி சர்க்குலரை வச்சு நீங்க வந்து பயன்பெறலாம். ஓகேவா சார்? சரிங்க சார், என்னுடைய புக்கு CTST HGST இருக்கு. ஆனா GSTR 3B நான் தப்பா வந்து IGST இதெல்லாம் இப்ப தப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா ஆட்டோ பாப்புலேஷன் ஆனதுனால இந்த வாய்ப்பு முன்னாடி இருந்ததுனால அது இருக்கும். அதையே மீறி தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா, அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, அமெண்ட்மெண்ட் பண்ணவில்லை அப்படின்னா வந்து அந்த பாஸ்கெட்ல இங்க சொல்றாங்க பாருங்க. இப்போ வந்து புக்ஸ்ல CGST 5000, HGST 5000. ஆனா 3B நான் 10,000 IGST போட்டேன். நான் அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா டேபிள் 6 10,000, டேபிள் 12 10,000, டேபிள் 13 CGST HGST போட்டா பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். இல்ல சார் நான் அமெண்ட்மெண்ட் காட்டல சார் அப்படின்னா 6A இங்க 10,000 வரும். இந்த இடத்துல என்ன பண்ணும், 6B -10,000 போட்டு CGST HGST 5,000 போட்டோம் அப்படின்னா 6J டிஃபரன்ஸ் காட்டும். 8A 8B எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. நாளைக்கு ஆபீசர் கேட்கறது மேபி நீங்க இன்புட் எடுக்கக்கூடாதே கேட்பாங்க, அது லிட்டிகேஷன். இருந்தாலும் சில ஆபீசர்ஸ் வந்து தன்மையா வந்து சார் இது காலம் தான் மாத்தி போட்டோம், இதனால நான் இங்க எடுத்தாலும் எனக்கு இன்புட் உண்டு, இந்த காலம் எடுத்தாலும் இன்புட் உண்டு அப்படின்னு சொன்னா சில ஆபீஸ் கன்வின்ஸ் பண்ணி பண்றோம். ஆனா இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் பண்ணல அப்படின்னா மாத்தி 6J டிஃபரன்ஸ் காட்டுவோம். டேபிள் 8க்கும் 8B காமிச்சா GSTR 2A 2B டிஃபரன்ஸ் வராது. நாளைக்கு எந்த நோட்டீஸும் அதுல இருந்து அதை தான் பாக்குறாங்க, அந்த டிஃபரன்ஸ் வராது. 6J நீங்க இது மாதிரி காட்டிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டா உங்களுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்றதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ கடைசியானா இந்த GSTR 9 டெம்பரரி ரிவர்சல், பெர்மனன்ட் ரிவர்சல் அப்படின்ற கேட்டகரியில போட்டோம். பொதுவா நியூ ரிப்போர்ட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை 2023 வந்து மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. நோட்டிபிகேஷன் /14/2022. GSTR 2B அவைலபிள், நாட் அவைலபிள், எலிஜிபிள் எது வந்தாலும் நீ 4A ஃபைல எடுக்கணும். உனக்கு தேவையில்லை அப்படின்னா அது பெர்மனன்ட் ரிவர்சல், டெம்பரரி ரிவர்சல் ரெண்டா பிரிக்கணும். அப்போ பெர்மனன்ட் ரிவர்சல்னா நான் திருப்பி கிளைம் பண்ண மாட்டேன், டெம்பரரி ரிவர்சல்னா கிளைம் பண்ணுவேன். ஓகேங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது 4A ஃபைல எடுத்துட்டு நான் வந்து டெம்பரரி ரிவர்சல், பெர்மனன்ட் ரிவர்சல்ல ரிவர்ஸ் பண்றேன். திருப்பி அந்த கண்டிஷன்ஸ் எடுத்துடுறேன். எடுத்துட்டு எனக்கு குட்ஸ் வந்து வரலன்னா ரிவர்சல் பண்ணிடுறேன், கண்டிஷன் மேட்ச் ஆகலாம் பண்ணிடுறேன். அடுத்த மாசம் வரும்போது 4A ஃபைல போட்டுட்டு 4D1 நான் ஏர்லியரா நான் அந்த ரிவர்ஸ் பண்ணதை இப்ப எடுக்கிறேன் அப்படின்னு காட்டும். இந்த மாதிரி காட்டுறதுலாம் எலக்ட்ரானிக் கிரெடிட் ரீக்ளைம் லெஜர் அப்படின்னு கொண்டு வராங்க. இது காலையில ஆடியோ ஒன்று போட்டோம். இப்ப இந்த மாதிரி ரிப்போர்ட்டிங்க எப்படி பண்றது, அதுதான் சேலஞ்சிங்கா இருக்கும். இந்த ரிப்போர்ட்டிங்க எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கும்போது இங்க பாருங்க, என்னுடைய பர்ச்சேஸ் வந்து எவ்வளவு வருது, ஒரு நிமிஷம், 1 lakh 2 lakh 2 lakh 4A ஃபைல எலிஜிபிள், நாட் எலிஜிபிள் எல்லாமே வந்துடும். டெம்பரரி ரிவர்சல் 15,000 30,000 பெர்மனன்ட் ரிவர்சல் 20,000 19,000 50,000 ஆக மொத்தம் 65,000 தான் கிளைம் பண்றேன். ஆனா ஃபார்ம்ல 1 லட்சம் போடுவேன், கிளைம் பண்றது 65,000. அதாவது வந்து 1 lakh கிராஸ், ரிவர்சல் 35, நெட் ரிசல்ட் 65. இது புரியுதா? எஸ் ஆர் நோ? இந்த ரிப்போர்ட்டிங்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? நியூ இந்த வருஷம் புது ரிப்போர்ட்டிங், எஸ் ஆர் நோ ப்ளீஸ். சார் 2B வர்றது அப்படியே எடுப்பீங்க. 2B வந்தது 4A ஃபைல வரும். அதுல எது செக்ரிகேட் பண்றீங்க, நாட் எலிஜிபிள், பெர்மனன்ட் ரிவர்சல், டெம்பரரி ரிவர்சல் பிரிக்கிறீங்க. அந்த ஃபார்ம்ல காலம் போட்டுறீங்க, போட்டு நெட் ரிசல்ட் வரைக்கும் 4C வரும். இதுல எந்த மாற்றம் இல்லை. ஓகேங்களா? இப்போ இதை வந்து டேபிள் 6 ஆனுவல் ரிட்டர்ன்ல என்னுடைய கிராஸா நான் ரிப்போர்ட் பண்ணது 1 lakh 2 lakh 2 lakh. நான் டெம்பரரி ரிவர்சல், பெர்மனன்ட் ரிவர்சல் பண்ண ஃபிகரை மட்டும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 6M காட்டுவேன். நான் எவ்வளவு எலிஜிபிளோ 6B காட்டுவேன். அப்படி காட்டும் போது இந்த டேபிள் நம்பர் 7 ரிவர்சல் பண்றதுல பிரிப்பேன். அப்படி பிரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா டேலி ஆயிடும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இங்க பாருங்க,
டேபிள் 6A மொத்த ஃபிகர் 1 lakh. நான் எவ்வளவு கிளைம் பண்ணனோ 6B நான் எவ்வளவு ரிவர்சல் பண்ணனோ 6M அது அப்படியே 7H நான் வந்து ரிவர்சல் பண்ணிடுவேன். இது போட்டா டேபிள் பக்காவா பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். அப்போ டேபிள் நம்பர் 8 வரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்னா 80,000 ரூபாய் 80,000 35,000 காட்டும். நாம என்ன சொன்னோம், டெம்பரரி ரிவர்சல் பர்மனன்ட் ரிவர்சல் இந்த டேபிள்ல கொடுத்தோம். இது பாருங்க இந்த டேபிள்ல கொடுத்தோம். இந்த 15,000 20,000 30,000 50,000 இந்த ரிவர்சல் ஆட்டோமேட்டிக்கா வந்தோடனே இது மேட்ச் ஆயிடும். இங்க பாருங்க இங்க ஃபிகர் வந்து ஒரு நிமிஷம் சிஜிஎஸ்டில வந்து 80,000 ரூபாய் இருக்கு. ஓகேங்களா, 80,000 இந்த ஃபிகர் இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். 80,000 எனக்கு வந்து நான் வந்து அவைல் பண்ணதை பின்னாடியில அவைல் பண்ணா இந்த இது போயிட்டு இது வந்து இன்எலிஜிபிள் அப்படின்னு காமிச்சா ஆட்டோமேட்டிக்கா மேட்ச் ஆகும். ஆனா இந்த ஃபார்ம்ல இந்த வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் மாசம் எடுக்கிறோம், ரிவர்சல் பண்றோம், ரீக்ளைம் பண்றோம், திருப்பி வந்து நான் வந்து ரிவர்சல் பண்ணு காட்டுறோம். ஒரு கிளைம 2 வாட்டி எடுக்கிறோம், நல்லா பாருங்க. இந்த 1 lakhல இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு நிமிஷம் பாருங்க. இப்போ இந்த டெம்பரரி ரிவர்சல் 20,000 ரூபாய் வந்து இருக்கு. இந்த 20,000 டெம்பரரி ரிவர்சல் நெக்ஸ்ட் மந்த் நமக்கு கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா எடுப்போமா எடுக்க மாட்டோமா? ப்ளீஸ் சார்ட்ல வரலாம். எடுப்போமா எடுக்க மாட்டோமா? எஸ். அப்போ நான் வந்து 1 lakh உண்டானத நான் 1,20,000 எடுத்த மாதிரி போர்ட்டல்ல வந்துருமா வந்துரும். அப்போ 6A 1 lakh வருமா 1,20,000 வருமா? 1 lakh வருமா 1,20,000 வருமா? ப்ளீஸ் சார்ட்ல போடலாம். சார் நல்லா கேட்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் மாசம் 1 lakh வராது, 1,20,000 வரும். 1,20,000 வரும். டேபிள் நம்பர் 6A 120 வரும். நீங்க 6B 1 lakh போட்டுட்டு 6M அந்த 20,000 காமிச்சு 7H நீங்க வந்து அந்த ரிவர்சல்ல நீங்க 20,000 காமிச்சா மட்டுமே தான் இந்த வருஷம் இந்த ரிப்போர்ட்டிங்ல இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இது சேலஞ்சிங்கா இருக்கும், 2 year பார்ட் சேலஞ்சிங்கா இருக்கும். தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இந்த நியூ ரிப்போர்ட்டிங்க நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டும். மீதி டேபிள் நம்பர் 15 வந்து டிமாண்ட் அண்ட் ரீஃபண்ட் ஆப்ஷனல். டேபிள் நம்பர் 16 ஜாப் ஒர்க்கு டீம்டு சப்ளை ஆப்ஷனல் தேவையில்லை, ஆனா எல்லாம் வைத்துக்கொள்ள வேண்டும். HSN பொறுத்த வரைக்கும் வந்து இதுல ஒரே ஒரு டவுட்ஸ், HSN 21 22 என்ன கையாண்டமோ அதேதான். ஓகேங்களா, 5 கோடிக்கு மேல இருந்தா ஆல் B2B B2C, 5 கோடி கீழே இருந்தா B2B மட்டும் வரும், B2Cக்கு வராது. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து ஆனுவல் டர்ன் ஓவர் இந்த ப்ரிசீடிங் இயர் அப்படின்றான். சரி சார், 21 22 6 கோடி சார் எக்ஸாம்பிள் 21 22 6 கோடி. ஓகேங்களா, 22 23 4 கோடி. அப்போ 4 டிஜிட் காட்டணுமா 6 டிஜிட் காட்டணுமா? 22 23 ப்ளீஸ் சாட்ல வாங்க சார். செல்லும் சார் 6 டிஜிட். நான் இந்த வருஷம் டர்ன் ஓவர் 4 கோடி தானே சார் இருக்கு சார். இந்த வருஷம் டர்ன் ஓவர் 4 கோடி தான் இருக்கு. 4 கோடி இருந்ததுன்னா என்ன சொல்றாங்க சட்டத்துல 4 டிஜிட் சொல்றாங்கன்னா இந்த இடத்துல படிக்கும் போது ஆனுவல் டர்ன் ஓவர் இந்த ப்ரிசீடிங் இயர் அப்படின்றான். ஆகையால இந்த மாதிரி வந்ததுன்னு அப்படின்னா 5 கோடி கீழே தான் இருக்குன்னு சொல்லி 4 டிஜிட் போடாதீங்க, 6 டிஜிட் போடுங்க அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலோட ப்ரிசீடிங் இயர் அப்படின்னு சொல்றான். இந்த இயரை சொல்லவில்லை அப்படின்ற விஷயங்களை நான் ஒரு விஷயங்கள் சொல்றேன். இது அண்டர்ஸ்டுட், புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? ஓகே தேங்க்யூ லார்ட் சார். ஓகே, GSTR 9 பொறுத்த வரைக்கும் வந்து இன்வெர்ட பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஒரே ஒரு கேள்வி. GSTR 1ல நான் GSTR 1 HSN ட்ராக் பண்றேன். HSN ட்ராக் பண்ணும்போது எக்ஸ்போர்ட் எத்தனை டிஜிட் ட்ராக் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? 8 டிஜிட் ட்ராக் பண்ணும். கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு 101 ஐட்டம்ஸ் வந்து 8 டிஜிட் ட்ராக் பண்ணும். நோட்டிபிகேஷன் நம்பர் 78/2020. அமலன், தேங்க்யூ சங்கர் சார், தேங்க்யூ. ஓகே, இந்த ஃபார்மை கம்ப்ளீட் பண்றோம். கம்ப்யூட் லைபிலிட்டி போடுறோம், ப்ரிவியூ போடுறோம். ப்ரிவியூ போட்டு டாக்ஸ் பேயபிளும் போயிட்டு டிஃபரன்ஸ் இதா இருந்தா DRC 03 அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் GSTR 9 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மோர் தென் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுட்ட மணி இப்ப 7:50. இன்னொரு 10 நிமிஷம் 9C வந்து ரொம்ப கவர் பண்ண போறது இல்ல, சிம்பிள். GSTR 9 நான் எடுத்த பிரசன்டேஷன் எஸ் ஆர் நோ ப்ளீஸ் தயவு செஞ்சு சொன்னீங்கன்னா இதுவா இருக்கும். நான் பண்ண பிரசன்டேஷன் சில விஷயங்கள் சோசியல் மீடியால இருந்து எடுத்து புரிஞ்சுக்கிட்டு இன்ட்ரெஸ்டா தெரிஞ்சு சார்ட்ல சொல்றது ரொம்ப கம்மியா இருக்கு. எனக்கு தயவு செஞ்சு சார்ட்ல தயவு செஞ்சு என்ன என்கரேஜ் பண்ணுங்க. பிரசன்டேஷன் சார்.
தேங்க்யூ, வெரி கைண்ட் ஆஃப் யூ மையப்பன் சார். வாட் எவர் லெவல் பெஸ்ட், எனக்கு என்ன தெரியுமோ நான் கையாண்டேன். ஓகே, குட் ஒன் சார், சூப்பர் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ லாட் சார், தேங்க்யூ, வெரி கைண்ட் ஆஃப் யூ. உங்களுடைய மெசேஜ் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, வெரி கைண்ட் ஆஃப், வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி யூஸ்ஃபுல். எஸ் சார், தேங்க்யூ 100% சார், தேங்க்யூ சார். ஓகே, 9C ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, 9C பண்ண போறோம். 9C வந்து அப்ளிகபிலிட்டி 5 கோடிக்கு மேல 80 சப் ரூல் 3லயே 5 கோடின்னு கொடுத்துட்டாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய டேபிள் 6 இஸ் நெட் ரிவர்சல். வாட் அபவுட் 7? டேபிள் 6 இஸ் நெட். நான் கொஸ்டின் ஆன்சர் கார் சார், கொஸ்டின் ஆன்சர் கார் சார், நீங்க கேள்வி கேளுங்க, ஆன்சர் பண்றேன் சார். ஓகே, இன்னொரு 10 மினிட்ஸ் சார், நம்ம இன்டராக்ஷன் வந்துடலாம் சார். பேசும்போது இன்னும் ஈஸியா பண்ண. தேங்க்யூ சார். இப்போ செல்ஃப் சர்டிபிகேஷன், செல்ஃப் சர்டிஃபைட் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் 5 கோடிக்கு மேல கொடுக்குறோம். இதுல பொதுவா பார்க்கும்போது உங்களுடைய ஆடிட் ஒரு 4 பிரான்ச் இருக்கு. அந்த பிரான்ச்சை நீங்க பண்ணும்போது கம்பைன் பண்ணி ஒரு பேன்ல ஃபைல் பண்ணிருப்பீங்க. இந்த பிரான்ச் அந்த பிரான்ச் போன டர்ன் ஓவரை சேர்த்திருக்க மாட்டீங்க, டீம்டு சப்ளை சேர்த்திருக்க மாட்டீங்க, அட்வான்ஸ் சேர்த்திருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி டர்ன் ஓவர் எல்லாம் ஜிஎஸ்டில டர்ன் ஓவரா சப்ளையா வரும், ஆனா இன்கம் டாக்ஸ் சப்ளையா வராது. அப்போ இன்கம் டாக்ஸுக்கும் பிஎன்எலுக்கும் என்னுடைய ஜிஎஸ்டி போர்ட்டல் இருக்க டர்ன் ஓவருக்கும் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம வந்து கையாளும். இது வந்து ஸ்டேட் வைஸ் ஜிஎஸ்டி வைஸ் தான் ஃபைல் பண்ணணும், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த 9Cல ஃபைல் பண்ணும்போது மொத்தம் இருக்கிற 5 பார்ட் 16 டேபிள்ஸ். இந்த 16 டேபிள்ல ஆடிட் ரிப்போர்ட் டேபிளை எடுத்துட்டாங்க, ஒமிட் பண்ணிட்டாங்க. அப்ப இருக்கக்கூடிய இந்த டேபிள்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னும் போது பேசிக் டீடைலு அது ஒரு ஆட்டோ பாப்புலேட்டட். பார்ட் 2ல டர்ன் ஓவர் ரெகன்சிலியேஷன்ல டோட்டல் கிராஸ் டர்ன் ஓவர், எக்ஸம்ப்டட் டர்ன் ஓவர். பார்ட் 3ல டாக்ஸ் லைபிலிட்டி, டாக்ஸ் பெய்டு. இதுல வந்து பார்ட் 4ல இன்புட் டாக்ஸ் கிரெடிட். டேபிள் நம்பர் 14ல வரும். இந்த டேபிள்ல வந்து பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் ஃபார்ம்ஸ் நான் கவர் பண்ணல. இந்த டேபிள் 5Aல வந்து என்னுடைய பிஎன்எல்ல என்ன இருக்கோ அந்த டர்ன் ஓவர் ட்ராக் பண்றோம். அதுக்கும் என்னுடைய போர்ட்டல் ஜிஎஸ்டிஆர் 9க்கு என்ன டிஃபரன்ஸ் ஆயிருக்கு? ஏதாவது பிக்சர் செட் சேல் பண்ணிருக்கலாம், டீம்டு சப்ளை பண்ணிருக்கலாம், ஏதாவது அட்வான்ஸ் வாங்கியிருக்கலாம். இந்த மாதிரி டர்ன் ஓவருக்கும் அந்த டர்ன் ஓவருக்கு என்ன ரெகன்சிலியேஷன் அப்படின்னு மோஸ்ட்லி ஜிஎஸ்டிஆர் 9 சரியா பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் 9Cல இருக்காது. 9ல ஏதாவது விட்டுட்டீங்க அப்படின்னா 9Cல உங்களோட லைபிலிட்டியை டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். இதுல என்ன சொன்னாங்க, 5Bல இருந்து 5N வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லி 5Oல போடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா இந்த இயர்ல சொல்லிட்டாங்க 5B மட்டும்தான் ஆப்ஷனலு. 5Cல இருந்து 5O வரைக்கும் 5N வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து அந்தந்த டேபிள்ல தான் நீங்க காட்ட வேண்டும். அதை வந்து எனி அதர் ஃபார்ம்ல காட்டக்கூடாது. 5Cல இருந்து 5N வரைக்கும் மஸ்ட் டிக்ளேர் செப்பரேட்லி, cannot be clubbed 5Oல பண்ணக்கூடாது. ஓகேங்களா? லாஸ்ட் இயர்ல அந்த இருந்த எக்ஸம்ஷனை தூக்கிட்டாங்க, அந்தந்த காலம்ல போடணும். அப்ப இப்படி போடும்போது என்ற ஜிஎஸ்டிஆர் 9ல இருக்கக்கூடிய டேபிள் நம்பர் 5Nக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் ஏதாவது வந்ததுன்னா அடுத்த டேபிள் நம்பர் 6ல என்னுடைய லைபிலிட்டி நான் விட்டுட்டேன் அப்படின்னா ரெகன்சிலியேஷன் வைக்கணும். அந்த ரெகன்சிலியேஷன் வச்சுட்டு அதை வந்து ஒரு ட்ராக்கு கிராஸ் டர்ன் ஓவரை ட்ராக் பண்றாங்க. ட்ராக் பண்ணிட்டு இதுல அதுக்கப்புறம் வந்து கிராஸ் டர்ன் ஓவர் ட்ராக் பண்றாங்க, எக்ஸம்ப்டட் டர்ன் ஓவர் ஆட்டோமேட்டிக்கா ட்ராக் பண்றாங்க. அந்த எக்ஸம்ப்டட் டர்ன் ஓவர் ஏதாவது வேரியேஷன் இருந்தா டேபிள் நம்பர் 8ல கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னும் போது இந்த கிராஸ் எக்ஸம்ஷன் நெட்டு இதுல இருந்து டாக்ஸபிள் டர்ன் ஓவர் வந்துடும். இந்த டாக்ஸபிள் டர்ன் ஓவர்ல டாக்ஸ் வைஸ் பிரிப்போம். இதுல இருந்து டாக்ஸ் வைஸ் பிரிக்கும் போது இந்த இடத்துல பார்க்கும்போது ஆர்சிஎம் லைபிலிட்டியும் பிரிப்போம், டர்ன் ஓவர் லைபிலிட்டியும் பிரிப்போம். இதுல புதுசா ஒரு காலம் 6% வந்து கொண்டு வந்தாங்க. இந்த 6% காலமே இப்ப ஆட் பண்ணிருக்காங்க. அப்போ டேபிள் நம்பர் 9ல ஃபர்ஸ்ட் கிராஸ், அப்புறம் எக்ஸம்ஷனு, அதுக்கு ஒரு நடுவுல ஒரு டிஃபரன்ஸ் இருந்தா ரெகன்சிலியேஷனு, அதுக்கப்புறம் நெட்டு, டாக்ஸ் பேயபிள், டாக்ஸ் வைஸ் ரேட் வைஸ் பிரிக்கிறோம். பிரிச்சு ஆட்டோமேட்டிக்கா போட்டோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதுல ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்தா கொடுக்குறோம். பேயபிலிட்டி ஏதாவது இருந்தா என்ன பேயபிள் எக்ஸ்ட்ரா இருந்தா அந்த பேயபிலிட்டியை டிக்ளேர் பண்றோம். மற்றபடி இது வந்து அவுட்வேர்டு சப்ளையை பொறுத்த வரைக்கும் கிராஸ், எக்ஸம்ஷனு, நெட்டு, டாக்ஸ் ரேட்டு பிரிக்கிறாங்க. இன்புட்டை பொறுத்த வரைக்கும் என் புக்ஸ்ல எவ்வளவு இருக்கு, இந்த இயர் உண்டானதை அதாவது ஐடிசி புக்கு ஏர்லியர் லாஸ்ட் இயர் உண்டானதை இந்த இயர் கிளைம் பண்றது எவ்வளவு, இந்த இயர் உண்டானதை நெக்ஸ்ட் இயர் கிளைம் பண்ணது எவ்வளவு, இந்த டேபிள் 12, டேபிள் 13, டேபிள் 8C இதை போட்டதெல்லாம் அந்த ஃபார்மை இந்த இடத்துல ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நெட் ஐடிசி கிடைச்சிடும். இந்த நெட் ஐடிசியும் ஜிஎஸ்டிஆர் இதுல 9ல போட்ட இந்த ஃபார்ம் டேபிள் நம்பர் 7J வந்து ட்ராக் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு டிஃபரன்ஸும் வரக்கூடாது. டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா அது வந்து நம்ம எக்ஸஸா கிளைம் பண்ணிருக்கோம் அப்படின்னா DRC 03ல இன்ட்ரெஸ்ட் போட்டு பண்ணணும். அவைல் யூட்டிலைஸ் பண்ணாதான் இன்ட்ரெஸ்ட்,
அவைல் நாட் யூட்டிலைஸ்னா இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னா. இந்த டேபிள் நம்பர் 14 இன்கம் டாக்ஸ்ல பிரேக்கப் கொடுத்தது 44 கிளாஸ் 44ல அதே மாதிரி நீங்க பிரேக்கப் கேட்கறாங்க. இது ஆப்ஷனல், நாட் மேண்டேட்டரி. அடுத்த வருஷம் வந்து மேண்டேட்டரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டேபிள் இருக்கிற மொத்த லைபிலிட்டியை நீங்க எவ்வளவு லைபிலிட்டி இருந்தாலும் டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம். இந்த டிஸ்க்ளோஸ் பண்றதுனால லைபிலிட்டி ஒன்றும் டிஸ்சார்ஜ் ஆகாது. 9லயும் சரி 9Cலும் சரி நீங்க என்ன ஃபிகர் போட்டாலும் அதனால எலக்ட்ரானிக் லைபிலிட்டி ரிஜிஸ்டர்ல போய் உட்காராது. அதை மட்டும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை 9ல இருக்கிற விஷயங்கள்ல இதுதான் வந்து. இதை வந்து ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம். டிபார்ட்மெண்ட் கொடுக்குற ஆஃப்லைன் டூலு நாங்க பொதுவா யூஸ் பண்றது வந்து வின்மேன்ல யூஸ் பண்றோம். வின்மேன் ரொம்ப அருமையா வரும், தெரிஞ்சுக்கிற விஷயம். இது இந்த டிபார்ட்மெண்ட் போர்ட்டல்ல போயிட்டு டவுன்லோட் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் வரும். இந்த டவுன்லோட் ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு என்ன பண்றோம், இந்த 9 ஆஃப்லைன் டூல டவுன்லோட் பண்றோம். அப்படி டவுன்லோட் பண்ணிட்டு இதுல வந்து இந்த ஆட்டோமேட்டிக்கா ஃபார்ம் வந்து டேபிள் ஏ டேபிள் பி அப்படின்னு வரும். இந்த டேபிள் பின்றது ஆடிட் சர்டிபிகேஷன் வரும். என்ன சார் ஆடிட் சர்டிபிகேஷன் இல்லைன்னு சொல்றீங்க ஆனா வருதுன்னா, இந்த இடத்துல ஈர போட்டீங்க அப்படின்னா அந்த ஆட்டோமேட்டிக்கா டேபிள் பி போயிடும், டேபிள் ஏ மட்டும் வரும். இதுல ஆட்டோமேட்டிக்கா GSTR 9 பண்ணாதான் 9C வந்து கொடுக்கும். இந்த 9C பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இனிஷியல்ல வந்து சில டவுன்லோட் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. எந்தெந்த டேபிள் எந்தெந்த காலம் வரும், எவ்வளவு அமௌண்ட் வரும், அந்த டேபிளும் இந்த டேபிளும் மேட்ச் பண்ணணும். நீங்க வளமையா பண்ணிருப்பீங்க. இதை இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப்லைன் டூல்ல போயிட்டு நீங்க அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் இந்த ஃபார்ம் போட்டு ஒவ்வொரு டேபிளும் இந்த மாதிரி இருக்கும், உங்க சொன்ன டேபிள் இருக்கும். இதை பண்ணி ஜென்ரேட் பண்ணி வேலிடேட் பண்ணி JSNA போய் இந்த இடத்துல ப்ரிப்பேர் ஆஃப்லைன் டூலு இங்க போயிட்டு இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நீங்க ஆஃப்லைன் அப்லோட் பண்றீங்க. அப்லோட் பண்ணிட்டு உங்களுடைய P&L உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டு நீங்க கம்பைண்டா வச்சிருப்பீங்க. ஒரு 4 பிரான்ச் இருந்தா 4 பிரான்ச்சுக்குமே சேர்த்து கம்பைண்டா வச்சிருப்பீங்க. ஆனா வந்து இந்த பிரான்ச்சுக்கு மட்டும் தனியா இருந்தா அதையும் நீங்க சேர்த்து என்க்ளோஸ் பண்ணுங்க, நாளைக்கு ஆடிட்ல கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது வேலிடேட் பண்ணி P&L பேலன்ஸ் ஷீட் அப்லோட் பண்ணி ஜென்ரேட் பண்ணி OTP போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய GSTR 9C வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான். இதை பொறுத்த வரைக்கும் 9C பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் நம்ம வந்து இருக்கு. வாட் எவர் லெவல் பெஸ்ட் கரெக்டா மணி 8 o'clock கரெக்டா இந்த ஷெடியூல்ல வந்து முடிக்கிறேன். வாட் எவர் போறதுக்கு முன்னாடி ஒரு 2 minutes அதாவது வந்து என்ன எனக்கு தெரிஞ்சதோ அந்த கம்ப்ளைன்சஸ்ல வெளியிருந்து வாங்கிதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்டிங்க மெம்பருடைய பெனிஃபிட்காக GSTR 9 நிறைய பேர் கூப்பிடுறதுனால எங்கெங்கயோ பண்றோம், நம்ம அசோசியேஷன்ல பண்ணணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல நம்ம வந்து கேட்டு வாங்கி பண்ணியிருக்கோம். மெம்பர்ஸ்க்கு தகவல் கொடுத்துருக்கேன். ஏதாவது தவறுகள் இருந்தா அந்த கம்ப்ளைன்சஸ் கரெக்ட் பண்ணி உங்களுடைய கம்ப்ளைன்சஸ் மென்மேலும் வளர்த்துக்கிட்டு நாளைக்கு லிட்டிகேஷன் ஃபார் ஸ்மூத் கம்ப்ளைன்சஸ் அப்படி போகணுன்ற அடிப்படையில நம்ம வந்து எல்லாம் கொடுத்துருக்குறோம். இதுலதான் வந்து வாட் எவர் லெவல் பெஸ்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஃபைனலா ஒரு திருப்பி ரிப்பீட் பண்ற நினைக்க வேண்டாம். ஆல்மோஸ்ட் என்னுடைய இது நான் முடிச்சிட்டேன். டாக்ஸபிள் சப்ளை அப்படின்னா டேபிள் நம்பர் 4 டேபிள் நம்பர் 5 முடிக்க போறேன். 2 minutes டேபிள் நம்பர் 4. எக்ஸம்ப்டட் சப்ளை டேபிள் நம்பர் 4 டேபிள் நம்பர் 5. ஓகே. அட்வான்சஸ் டேபிள் நம்பர் 4 டேபிள் நம்பர் 5. டேபிள் நம்பர் 4. ITC டேபிள் நம்பர் 6 டேபிள் நம்பர் 7. 6 டேபிள் நம்பர் 6. ரிவர்சல் டேபிள் நம்பர் 7. ஓகே. டாக்ஸ் பேயபிள் டேபிள் நம்பர் 9. டாக்ஸ் பேயபிள் 2 பார்ட் இருக்கு. என்ன பார்ட்? பேயபிள் பெய்டு. பேயபிள் எந்த ஃபார்ம்ல ட்ராக் ஆகுது? பேயபிள் எந்த ஃபார்ம்ல ட்ராக் ஆகுது? GSTR 1 ட்ராக் ஆகுது. பெய்டு GSTR 3B ட்ராக் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இந்த இயர் உண்டானத நெக்ஸ்ட் இயர் நான் எடுக்கிற டேபிள் நம்பர் இன்கிரிமெண்டல் லைபிலிட்டி டேபிள் நம்பர் இந்த இயர் உண்டானத நெக்ஸ்ட் இயர் நான் கழிக்கிற கிரெடிட் நோட்ல டேபிள் நம்பர் 11. ஓகேங்களா? 8A இது GSTR 2A டேபிள் நம்பர் 8. ஓகே. இந்த இயர் உண்டானது நெக்ஸ்ட் இயர் நான் ரிவர்சல் பண்றேன் டேபிள் நம்பர் 12. சூப்பர். இந்த இயர் உண்டானது நெக்ஸ்ட் இயர் நான் கிளைம் பண்றேன் டேபிள் நம்பர் 13. 13ல காமிச்சா கான்ட்ரா என்ட்ரி எங்க காட்டணும்? 2A இம்பாக்ட் இருந்தா 13ல காமிச்சா 2A இம்பாக்ட் எங்க காட்டணும்? டேபிள் நம்பர் 8C.
டேபிள் நம்பர் 12 காமிச்சா 2 இம்பாக்ட் 8C ல மைனஸ் காட்டணுமா பிளஸ் காட்டணுமா? மைனஸ் காட்டணும். ஓகேங்களா? ஓகே. HSN அவுட்வர்ட் சப்ளைல டேபிள் நம்பர் அவுட்வர்ட் சப்ளை டேபிள் நம்பர் 17 ஆப்ஷனலா மேண்டேட்டரியா? மேண்டேட்டரி. ஓகே. V2 5 கோடிக்கு மேல இருந்தா எத்தனை டிஜிட்? 6 டிஜிட். ஓகே. V2B V2C ரெண்டுக்கும் பொருந்தும். எஸ் ஆர் நோ? V2B V2C எஸ். 5 கோடி கீழ இருந்தா எத்தனை டிஜிட்? 4 டிஜிட். applicable for B2B. Thank you Lord. Whatever level best எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். Sincere thanks to our President Pannirselvam sir and Mayappan sir and Haribabu sir, our senior president Rajendra Babu sir மற்றும் கமிட்டி மெம்பர் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு இதை சந்திப்போம். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். Thank you so much sir. Thank you so much sir. Wonderful session sir. எல்லாரும் GSR 990ல இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, இவ்வளவு கஷ்டமா இருக்கும், எப்படி ஃபைல் பண்றது தெரியாம இருந்தாங்க. இப்ப நீங்க சொல்றது ட்ரைனிங் கொடுத்ததுல எல்லாருமே டான் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சார். அந்த அளவுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க சார். மக்களை நல்லா ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. அவங்களும் இதை பயன்படுவாங்க இந்த மீட்டிங்ல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார் இந்த மீட்டிங்ல. வெங்கடேஸ்வரன் சார். எஸ் சார். நான் டிசி இவங்க சார் இருக்காரு, நம்ம பாண்டிச்சேரி டிசி சார். டிசி சார் ஏதாவது கருத்துக்கள் சார் ஏதாவது ஷேர் பண்றதுக்கு, ஏதாவது நீங்க ஏதாவது வேல்யூ அடிஷன் ஏதாவது தவறுகள் இருந்தா நீங்க வேல்யூ அடிஷன் நீங்க பண்ணலாம். வெங்கடேஸ்வரன் சார் இருக்காங்க, என்னோட இணைஞ்சிருக்காங்க. வெங்கடேஸ்வரன் சார். ஃபர்ஸ்ட் ஸ்ரீனிவாஸ் சார் அன்மியூட் பண்றேன். யாரா நீங்க ரைஸ் பண்ணுங்க. ஸ்ரீனிவாசன் சார் ப்ளீஸ் சார். ஹலோ சார் ஸ்ரீனிவாசன் சார் ப்ளீஸ் சார் உங்க கருத்துக்களை வெளிப்படுத்துங்க சார். ஹலோ நல்லா சொல்லுங்க சார். ஸ்ரீனிவாசன் எல்லாரும் அன்மியூட் பண்ணி விடுங்க. வெங்கடேஸ்வரன் சார் அன்மியூட் பண்றேன் சார். ஒன் செகண்ட். யாரா நீங்க ரைஸ் பண்ணுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஓபன் பண்ணி விடலாம். வெங்கடேஸ்வரன் சார் ப்ளீஸ் சார். அன்மியூட். சார் வெங்கடேஸ்வரன் சார் ப்ளீஸ் வீடியோவை அன்மியூட் பண்ணுங்க. எஸ் சார், நான் ஆன்லைன்ல வந்திருக்கேன், எனக்கு தெரியல. வந்துட்டீங்க சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ். என்னோட போட்டோவே காணோம், எங்க இருக்குன்னு எனக்கே தெரியல. வந்துருக்கு சார், வந்துருக்கு. எஸ் சார். ஓகே, வியூ கொடுத்து ஒரு நிமிஷம் கேலரி வியூ. கார்த்திகேயன் சார் வார சார். கார்த்திகேயன் சார் வெயிட் பண்ணுங்க. கார்த்திகேயன் சார் வெயிட் பண்ணுங்க. கார்த்திகேயன் கை ரைஸ் பண்றாரு. எஸ் சார். எஸ் சார். வெங்கடேஸ்வரன் சார் ப்ளீஸ். எஸ் சார். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இல்ல உங்களுடைய பிரசன்டேஷன் வந்து ரொம்பவே வந்து எலாபரேட். நிறைய வந்து எக்ஸாம்பிள்ஸ், சில எக்ஸாம்பிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து பேசிக்லி சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ அது வந்து கண்டிப்பா வந்து ஒரு பாராட்டத்தக்க இதுதான் சொல்லணும். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து நான் பார்த்த வரைக்கும் யாரும் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நிறைய சொல்லவே இல்லை. இப்பதான் வந்து உங்களை பார்த்த பாரு தான் தெரியுது இவ்வளவு தூரம் நிறைய சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஒண்ணு நல்லாவே வந்து எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து விளக்கங்கள் நல்லா கொடுத்துருக்கீங்க. சில இதுல வந்து நிஜமாலுமே வந்து காம்ப்ளிகேஷன், ஏன்னா ஈவன் வந்து சீனியர் மெம்பர்ஸ்க்கே கொஞ்சம் இதா இருக்கும். அதை நீங்க வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கறது ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஃபைல் பண்ண முடியலனாலும் ஆமா, இதை பொறுத்த வரைக்கும் நான் கண்டிப்பா சொல்லுவேன். டேபிள் நம்பர் 4, டேபிள் நம்பர் 5, டேபிள் நம்பர் 6, இது டேபிள் நம்பர் 4 and 5, அப்புறம் உங்களுக்கு 10, 11, 14 வரைக்கும் அப்சல்யூட்லி கரெக்ட். அப்படி எங்கேயுமே உங்களுக்கு குழப்பம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. அதை வந்து உங்களுடைய இது பவர் பாயிண்ட்டை பார்த்த பிறகும் யாராவது பார்த்தாங்கன்னா ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் 100% காணாம போயிடும். அதுல வந்து உறுதி, ஒண்ணுமே சொல்ல எடுத்துக்கல. டேபிள் நம்பர் 4, 5, அதுக்கப்புறம் நீங்க சொன்ன 10, 14, 9 எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். அதுல தலைவலி எப்போ வரும் நீங்க சொன்ன மாதிரி டேபிள் நம்பர் 6 and 8 and டேபிள் நம்பர் 7. இது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து பாக்குறப்போ இந்த டேபிள் நம்பர் 6 வந்து நம்ம வந்து ஃபைனான்சியல் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம்னா நெட் பண்ணி தான் ஐடிஸ் கிரெடிட் எக்ஸ்பென்ஸ் கொண்டு போறோம். அப்ப என்ன பண்றோம்னு கேட்டா ரிவர்ஸ் பண்ணதெல்லாம் நம்ம அதுல எக்ஸ்பென்ஸ் கொண்டு போயிருந்தனால நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் வந்து எப்படி 6ல ரிஃப்ளெக்ட் பண்றதுன்னு தெரியாது. அப்ப என்னன்னா 6ம் 7ம் வந்து கிளாஷ் ஆகுது. ஸோ 6ம் 7ம் கிளாஷ் ஆகிறப்போ 8லயும் தலைவலி வரும். அந்த ஒரு ஏரியா தான் வந்து இன்னுமே வந்து எல்லாத்துக்குமே ஒரு கிரே ஏரியாவா இருக்கு.
பட் நீங்க உங்க இதை பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. மற்றவங்களுக்கு இடம் கொடுக்கறதுக்காக நான் நன்றி சொல்லிட்டு விடைபெறுகிறேன். இதே மாதிரி நிறைய கிளாஸ் எடுக்கணும். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். உங்க டைம் ஒதுக்கி எங்களுக்கு வந்து மிக்க நன்றி சார். இவரு நம்ம சார் டிசி சார் லைன்ல இருக்காங்க, பாண்டிச்சேரி டிசி சார் லைன்ல இருக்காங்க. ஏதாவது சொல்லணுமா சார்? வணக்கம் சார். நல்ல அருமையான பிரசன்டேஷன், எக்ஸாம்பிள்ஸ்லாம் நல்ல ரியல் டைம் யூஸ்ஃபுல்லா இருந்தது. இப்போ ஏற்கனவே ஆண்டோபிள் ஹைகோர்ட் சொன்ன மாதிரி ராக்கெட் சயின்ஸை வந்து நீங்க ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி எளிய தமிழ்ல சொல்லிட்டீங்க. ஏன்னா ஒன்னோட ஒண்ணு எப்படி லிங்க் ஆகுறதுன்னு நீங்க சொல்றீங்க பாருங்க, அதுதான் வந்து முக்கியமானது. பிளஸ் ப்ரீவியஸ் இயர்ல என்ன இருந்தது, இந்த வருஷம் என்ன மாற்றங்கள் இருந்தது, அதுக்கு எந்த சர்க்குலர் நம்பர், நோட்டிபிகேஷன் நம்பர், அந்த ரூலோட சொல்லும் போது எளிமையா புரியுது. சில சமயம் வெறும் ஃபார்மா பார்த்தா புரியாது. ஸோ அதுக்கு ரிலவெண்ட் ரூல்ஸ் நோட்டிஃபிகேஷன் நம்ம போய் தேடினா கூட லேட் ஆகும் ஒன்னொன்னா பார்க்கறதுக்கு. ஸோ உங்க ப்ரெசன்டேஷன் யூடியூப்ல இருக்கு, விட்டு போனதை வந்து அவங்க பார்த்துக்கலாம். இதுல வந்து நீங்க ஒரு 1 வீக் கழிச்சு திருப்பியும் ஒரு 15 days கழிச்சு ஒரு ரீஃப்ரெஷர் மாதிரி எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இதை இருப்பாங்க அவங்க ப்ராக்டிக்கலா பண்ணும்போது இன்னும் சில இதெல்லாம் டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஒரு 1/2 an hour ஒரு ரீஃப்ரெஷர் கோர்ஸை நீங்க பண்ணீங்கன்னா ஒரு 8 தேதி 10 தேதியில அந்த ஜிஎஸ்டிஆர் 1 முடிச்சதுக்கு only question answers மட்டும் அப்படி. எஸ் சார் கண்டிப்பா. அருமையான பிரசன்டேஷன், வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சார். நீங்க உங்க டைம் பொன்னான டைம் நீங்க ஒதுக்கி 2 மணி நேரம் உட்கார்ந்து பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சொல்லுங்க உமா மகேஸ்வரன். இது இப்ப கார்த்திகேயன் லைன்ல இருக்காரு, குயிக்கா முடிங்க, மேக்ஸிமம் 10 minutes. கார்த்திகேயன் சார், கார்த்திகேயன் சார் ஓபன் பண்ணி விடுங்க. கார்த்திகேயன் சார் பேசலாம் சார், ப்ளீஸ் சார். அன்மியூட் பண்ணியாச்சு சார் உங்களை. கார்த்திகேயன் சார் ட்ரெஷரர் சைலண்டாவே இருக்காரு, ஒன்னும் பேச மாட்டாரு. கடைசில அவரோ பேசுவாரோ? எஸ் சார், எஸ் சார். ஓகே ஓகே. எஸ் சார். கார்த்திகேயன் சார், கார்த்திகேயன் சார். சரி சார். இவங்க ஹாய் ப்ரோன்னு ஒருத்தவங்க போடுங்க சார். ஹாய் ப்ரோ, ஐபோன் பழனிவேல் சார் வந்துட்டாரு. அண்ணா பழனிவேல் வந்துட்டாரு. நன்றி, தேங்க்யூ. 5 minutesல முடிச்சிடலாம் ப்ளீஸ். எஸ் சார். உமா மகேஸ்வரன் பேசணும்ன்றாரு. உமா மகேஸ்வரன் சார், 1 second. என்னாச்சு? உமா மகேஸ்வரன் சார், ப்ளீஸ் சார். சார் வெரி நைஸ், தேங்க்யூ வெரி மச் வித் யுவர் சப்போர்ட். ஆமா, ஏன்னா இது வந்து இவ்வளோ கிளாஸ் இவ்வளோ ஸ்பீட்ல எடுத்தாலும் கொஞ்சம் முடியும். பட் ஆனா ஸ்பீடு தான் கொஞ்சம் ரொம்ப அதிகம்னு நினைக்கிறேன். என்னுடைய இது ஒரு பாக்ஸா கேட்டு நான் புரியுதான்னு கேட்டு அப்புறம் தான் ட்ராக் பண்ணிருக்கேன். இந்த வாட்டி எக்ஸாம்பிள்ல ஒரு ஃபார்ம்ஸ் ஒரு பாக்ஸ் புரியுதா எஸ்ஆர்னோ கேட்டு நான் அடுத்த லெவலுக்கு போயிருக்கேன் சார். புரியுது, ஆசானுடைய ஸ்பீடுக்கு வரணும்னா நாங்களும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். ஃபியூச்சர்ல ரெக்கார்டிங் வந்தீங்கன்னா ரெக்கார்டிங் வாங்கி பாருங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். எஸ் சார். ஐபோன் ரைஸ் பண்ணிருக்காங்க. ப்ளீஸ் சார் உங்க क्वेश्चन கேளுங்க சார். சார் நான் கோபாலகிருஷ்ணன் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். எனக்கு இது யூடியூப்ல நீங்க சொன்னீங்களா, அது யூடியூப்ல எந்த இதுனா எடுத்து பாத்துப்பேன் சார். கண்டிப்பா நல்லா இருந்துச்சு. அது சப்ஜெக்டோட பாக்கும்போது புரியும் சார். இப்போ கொஞ்சம் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எதுல ரைட் சார். தேங்க்யூ சார். வேற ஒண்ணு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அவிச்சை கிருஷ்ணன் சார். தேங்க்யூ சார். அவிச்சை கிருஷ்ணன் சார். சார் என்ன சார் கிளாஸ் எடுக்கும் போது கிளாஸ் டீம் வர ஒரு நிமிஷம்.